ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம இன்னைக்கு ஹெட் டு லவ் கான்செப்ட்ல 5th எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்னா லில்லி ஸ்டெப் மாம் அனுப்பின கொலகாரர் லில்லியை கொலை பண்றதுக்காக வந்திருப்பான். அதுல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. ஆனா அந்த கொலகாரர் சொல்லியிருப்பான், லில்லியோட அப்பா தான் லில்லியை கொலை பண்ண என்னை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை நம்பிட்டு லில்லியும் நாம எதுக்கு உயிரோட சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆத்துக்குள்ள சூசைட் பண்றதுக்காக இறங்கியிருப்பாங்க. இந்த எபிசோட்ல லில்லி தண்ணிக்குள்ள இறங்கிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஷானும் பின்னாடி தேடி வந்துடுறாரு. இவங்க தண்ணிக்குள்ள இறங்குறத பார்த்த உடனே அவரும் பின்னாடி இறங்கி வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் அவங்க வரமாட்டேங்கிறாங்க. நான் சாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஷானும், நீ சாகணுங்கிறது முட்டாள்தனமான முடிவு, இந்த மாதிரி முடிவு எடுக்காதன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. ஆனால் லில்லி கேட்காம, நான் உயிரோடு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த முட்டாள்தனமான முடிவு எடுத்து செத்துடுறேன், எங்கள் அப்பா தான் என்னை கொலை பண்ண சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு, உங்கள் அப்பா கொலை பண்ணலாம் சொல்ல கிடையாது, அவன் பொய் சொல்கிறான், அந்த மாதிரி எந்த அப்பாவும் சொல்ல மாட்டாங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்கள் அப்பா புது ஒய்ஃபோட மயக்கத்தில் இருக்காரு, அதனால என்னை கொலை பண்ண சொல்லியிருப்பாரு, நான் சாகுறேன், என்னை விட்டுட்டு நீ இங்கேருந்து போயிடுன்னு சொல்லி ஷானை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஷான் என்ன பண்ணிடுறாரு, கோவப்பட்டு அவங்கள தண்ணிக்குள்ளே முக்கி விட்டு எழுப்பிடுறாரு. பயந்து போயிடுறாங்க லில்லி. இப்போ உனக்கு எப்படி இருக்கு? அந்த கிட்னாப்பர் சொன்னதெல்லாம் உண்மை கிடையாது, அவன் சொல்கிறது எல்லாமே பொய், நீ நம்பாதன்னு சொல்கிறதுக்கு, அப்படி எங்கள் அப்பா சொல்லலான்னா இது சொன்னது என் ஸ்டெப் மாமா தான் இருக்கும், அவங்க தான் என்னை கொலை பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஷான் கோவமாயிட்டு, எதாக இருந்தாலும் யோசிச்சு பேசு, இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. லில்லியும் பின்னாடி என்ன பண்ணுறதுன்ட்டு ஏறி போய்கிட்டு இருக்காங்க மெதுவா. லில்லி வெளியே வந்தோடனே என்ன பண்ணிடுறாங்க, ஷானை அவங்க பேக்கோட செயினை வச்சு அவர் கழுத்தை போட்டு நெரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏமா ஆரம்பத்துல இருந்தே உன்னை கொலை பண்றவங்கிட்டு அவரு தான் உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு, அவரையும் கொலை பண்ண பாக்குறீங்களே என்னமோ. ஆனா இதுல ஷான் செம்ம கோவமாயிடுறாரு. அதனால அந்த பேகை மடக்கி பிடிச்சு லீ கழுத்துலயே வச்சு நெரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சும்மா ஆக்டிங் தான் பண்ணியிருப்பார் போல, அப்படியே விட்டுறாரு. அதுக்கப்புறம் வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு அவங்க, என்னால் முடியாது, நான் ரொம்பவே களைச்சி போயிட்டேன், எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கு, என்னால் நடக்க முடியாது, என்னால் வர முடியாதுன்னுட்டு இருக்காங்க. ஷானும் என்ன பண்ணுவார், பாவம் நீ இங்கே இருக்கிறதுனா ஈடுன்னு சொல்லி கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போகிறாரு. ஆனால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லாமல், நான் இவளை இப்படியே விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இல்லையும் நீ ஏன் திரும்ப வந்தேன்னு சொல்லி கேட்கறதுக்கு, நீ வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் மெதுவாக லில்லியை தூக்கி விட்டு கையில் தாங்களை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வீட்டில் லில்லியோட அப்பா லில்லிக்கு கால் பண்ண சொல்லி நாம ஆண்டி கிட்ட சொல்லவும், நாம ஆண்டியும் லில்லிக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் லில்லி கால் அட்டன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஷானுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் ஷானும் கால் அட்டன் பண்ணவே இல்லை. அதனால லில்லியோட அப்பாவுக்கும் திரும்பவும் உடம்பு சரியில்லாத போகிற மாதிரி ஆகுது. ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. ஸ்டெப் மாம் தான், அதிகமாக யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க, ஷான் கூட தானே இருக்கா, ஷான் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க மனசில் லில்லி திரும்பவும் வீட்டுக்கு வராத இருக்கிறதால அவங்க மனசுக்குள்ளேயே ஹாப்பியா இருக்காங்க. லில்லி ஷானும் காட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனா அவங்க கார் பஞ்சர் ஆயிருக்கும். அப்புறம் லில்லி கார்ல போய் உட்காந்துக்கிறாங்க. ஷான் தான் கார் டயரை சேஞ்ச் பண்றாரு. அப்புறம் அடுத்த சீன்லயே சிட்டிக்கு வந்துடுறாங்க. ஷான் வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா லில்லி இருந்துட்டு நான் வீட்டுக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் எங்க போவேன்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க குடிக்கிறதுக்காக பார் கூட்டிட்டு வந்துட்டாங்க. செம்மையா குடிக்கிறாங்க. ரொம்ப போதை ஆயிடுது அவங்களுக்கு. ஷானும் எவ்வளவோ சொல்றாரு, போதும் அதிகமாக குடிக்காத அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க கேட்குற மாதிரியே இல்லை, நான் ரொம்பவே குடிச்சிடுறாங்க. அதனால அவங்களால நடக்க கூட முடியாத அளவுக்கு ரொம்ப போதையாயிடுறாங்க. ஷான் தான் லில்லி கையை பிடிச்சு கூட்டிட்டு வராரு மெதுவா கார் கிட்ட. அப்ப அந்த கோன் இருக்கான் இல்லையா, அவனோட கார் அங்க வருது. யார் லில்லியை கூட்டிட்டு போறதுன்னு பாக்குறான். ஆனா அந்த கோனுக்கு தெரியாது இல்லையா ஷான் தான் லில்லியோட பாடி கார்டுன்னு. அதனால அவன் என்ன நினைச்சுக்கிறான், ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் லில்லியை கடத்திட்டு போறான்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறான், பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இங்கே வீட்டில் இருந்து நாம ஆண்டி ஷானுக்கு கால் பண்ணுறாங்க. ஷானும் கால் அட்டன் பண்ணி லில்லி சேஃபாக இருக்கா, என் கூட தான் இருக்கா, ஆனால் ரொம்பவே குடிச்சிருக்கா, போதையாக இருக்கான்னு சொல்லிடுறாரு. நாம ஆண்டியும் சரி நீ பார்த்துக்க, அவளை நல்லபடியாக பார்த்துக்குன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் லில்லி அப்பா கிட்டேயும் அவங்க குடிச்சதெல்லாம் மறைச்சிட்டு அவங்க சேஃபாக தான் இருக்காங்க, இப்போ வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு லில்லியோட அப்பா ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற லில்லியோட ஸ்டெப் அம்மாவோட மூஞ்ச பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அவ என்ன சாகலையா அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. இது லைட்டாக நாம ஆண்டியும் பார்த்துடுறாங்க. என்னாச்சு உங்க முகம், ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு, ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லில்லியோட அப்பாவை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நான் என்ன பண்ணிடுறாரு, இவ இப்போ போதையாக இருக்கா, இவ்வளோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது சரியில்லை,
சரியில்லை அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிடுறாரு, ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் ரூம் புக் பண்ணி அங்க ரூமுக்கு கூட்டிட்டு போவாரா. அப்ப லில்லி என்ன பண்ணிடுறாங்க, செம போதையில வேற இருந்திருப்பாங்க, நல்லா வாமிட் பண்ணி வச்சிடுறாங்க ஷான் மேலேயே. ஷானுக்கு செம்ம கோவம் ஆயிடுது. பெட்ல லில்லிய போட்டுட்டு போயிட்டு குளிக்க போயிடுறாரு. இங்க ஷானை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருந்தான் இல்லையா கோன், அவன் என்ன பண்றான், அதே ஹோட்டலுக்கு வந்துடுறான். ஆனா உள்ள போகாம அங்க வேலை செய்யறவங்க கிட்ட இப்ப கார்ல வந்தவங்க எந்த ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லி கேட்கிறான். ஆனா அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா இவன் என்ன பண்ணிடுறான், காசு கொடுத்து கேட்கிறானா, அதனால அவங்களும் ரூம் நம்பரை சொல்லிடுறாங்க. இங்க லில்லிக்கு கொஞ்சம் போதை தெளிஞ்சிருது. எழுந்திருச்சு பாக்குறாங்க, ஹோட்டல்ல இருக்கிறது தெரிஞ்ச உடனே நம்ம ஏன் இங்க வந்தோம், யார் இங்க கூட்டிட்டு வந்தா, சுச்சு நமக்கு என்ன ஆச்சு இப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல ஷானு குளிச்சுட்டு மெல் ஷர்ட் இல்லாம வந்துட்டு இருப்பாரா. லில்லிய பாத்துட்டு என்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த, என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஷானு எதுக்காகவா, நீ ரொம்ப போதையா இருந்த, ரொம்ப குடிச்சிட்டு அதனாலதாங்கிறதுக்கு, அதெல்லாம் சரி நீ ஏன் ஷர்ட் இல்லாம இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க குடிச்சிட்டு ஷான் மேல வாமிட் பண்ணதே தெரியாம கேட்டுட்டு இருக்காங்க. ஷானு அது ஏன்னு உனக்கு தெரியணுமான்னு சொல்லி பக்கத்துலயே வருவாரா. லில்லியும் பயந்து போயிட்டு கிட்ட வராத கிட்ட வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ என் மேல வாமிட் பண்ணிட்ட அதனாலதான் அப்படிங்கிறாரு. ஆனா லில்லி இருந்துட்டு நீ பொய் சொல்ற, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணவே இல்லை, நான் வாமிட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்றாங்க, கிட்ட போறாங்களா. ஷானு நீ என்ன பண்றன்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாரு. உன்னை நான் ஸ்மெல் பண்ணி பாக்குறேன், ஆனா உன் மேல இருந்து வாமிட்க்கு உண்டான வாசனையே இல்லைன்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கும், நான் 2-3 டைம் குளிச்சுட்டேன், அது எப்படி உனக்கு தெரியும், உனக்கு அதை வேணா நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, அவருடைய டிஷர்ட்ல வாமிட் அப்படியே இருக்குமா, அதை எடுத்துட்டு வந்து அவங்க மூஞ்சிலேயே வச்சு விடுறாங்க. லில்லியை விடுறான்ட்டு பின்னாடியே போய் பெட்லயே விழுந்துடுறாங்க. ஷானு அவங்க மேலேயே விழுந்துடுறாரு. அப்புறம் ஒரு நிமிஷம் அவங்க 2 பேரும் தன்னை மறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. வெளியே கோன் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கானா, அதை பார்த்துட்டு தான் அவங்க 2 பேரும் விலகுறாங்க. அப்புறம் ஷான் வந்து கதவை திறக்கிறாரு. கோன் உள்ள வந்தவொடனே இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு தப்பா நினைச்சுக்கிட்டு, ஷான் லில்லி கிட்ட தப்பா நடந்துக்க பாத்துக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறான்னா, ஷானை போட்டு அடிச்சிடுறான். அடிச்சுட்டு லில்லியை கூப்பிட்டு போறதுக்காக வா போலான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு லில்லி வரமாட்டேங்கிறாங்க. ஷான் சொல்றாரு, இதோ வந்துட்டால உன்னோட பிரின்ஸ் சாமின், அவன் உன்னைய கூட்டிட்டு போவான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. லில்லியும் கூப்பிடுறாங்க, நில்லுன்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவர் கேட்காம போயிடுறாரு. போன் இருந்துட்டு ஒன்னும் புரியாம நீ அவனை நிக்க சொல்றேன்னு சொல்லி கேக்குறதுக்கு லில்லியும் ஒன்னும் சொல்லாம இருக்காங்க. அப்புறம் லில்லிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுறான். அப்ப சொல்றாங்க, என்னோட பாடி கார்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்படின்னா நீங்க 2 பேரும் எதுக்கு ஹோட்டலுக்கு போனீங்கன்னு சொல்லி கேட்கிறான். அந்த டைம்ல லில்லியோட ஸ்டெப் மாம் அங்க வந்துடுறாங்க. லில்லியோட ஸ்டெப் மாம் சொல்றாங்க, நீங்க 2 பேரும் என்கிட்ட ஹோட்டல்ல சாப்பிட போறோன்னு சொல்லிட்டு தானே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, நீங்க எப்பயுமே என்னை பத்தி தப்பா தான் சொல்லுவீங்களா, மத்தவங்க எல்லாம் உங்கள மாதிரி கிடையாது, எப்பவுமே தப்பா யோசிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, லில்லியோட அப்பாவை கூப்பிடுறதுக்காக போயிடுறாங்க. அவங்க உள்ள போன உடனே லில்லி கோன் கிட்ட சொல்றாங்க, நான் ஹோட்டலுக்கு ஷான் கூட போனதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அப்படின்ட்டு, நீ என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பாக்குறாங்க. ஆனா கோன் நிப்பாட்டி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுங்கிறான். ஆனா லில்லி இருந்துட்டு எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் அதனால போய் படுக்க போறேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அவனும் பாட்ட பாக்குறான். ஆனா அவங்க உள்ள போயிடுறாங்க. பின்னாடி இவனும் உள்ள போயிடுறான். அவங்களும் நீ ஏன் என் பின்னாடியே வரேன்னு சொல்லி கேட்கறதுக்கு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ ஏன் ஷான் கூட ஹோட்டலுக்கு போன, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்றான். அதுக்கு லில்லியும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவங்க கூட ஹோட்டலுக்கு போனதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு. என்ன ரீசன் இருக்கு, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கேட்கறதுக்கு, உனக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, நீ ஏன் இதெல்லாம் கேட்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போக பாக்குறாங்க. அவன் என்ன பண்றான், கையை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு நான் உன்னைய லவ் பண்றேன்னு சொல்றான். லில்லியும் நீ என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்துல ஷானும் உள்ள வந்துடுறாரு. அவனும் ஆமா நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை யாருக்கும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, அது பாடி கார்டாக இருந்தாலும் உன்னை என்னால் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறதுக்காக போவான். அப்போ ஷான் ஓடி வருவார். லில்லி என்னை விடுறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கேட்காம அவன் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பானா. ஷான் இருந்துட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அடிச்சிடுறாரு. அப்புறம் சொல்றாரு, ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படி அத்துமீறி நடந்துக்கிறேன்னு சொல்லி கேட்கறதுக்கு, அப்ப நீ மட்டும் அவளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே அந்த நேரத்துல அவங்க அப்பாவும் ஸ்டெப் மாமும் வந்துடுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த கோன் இருந்துட்டு லில்லி ஷான் கூட ஹோட்டலுக்கு போனது எல்லாத்தையும் சொல்லிடுறான். லில்லி அப்பாவும் இவன் சொல்றது உண்மையா, நீ ஹோட்டலுக்கு போனியான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு
ஸ்டெப் மாம் இருந்துட்டு அப்படி இல்லைன்னு சொல்லுங்கிறாங்க. ஆனா லில்லி இருந்துட்டு ஆமா நான் ஹோட்டலுக்கு போனேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்களா. ஆனா எனக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்றாங்க. உனக்கு அப்படி என்ன ரீசன் இருக்கு, நீ ஏன் ஹோட்டலுக்கு ஷான் கூட போனன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு லில்லி இருந்துட்டு இது நம்ம ஃபேமிலி பிரச்சனை, இது யார் முன்னாடியும் என்னால பேச முடியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஸ்டெப் மாமுக்கு ரொம்ப குஷியாயிடுது. கோனையும் வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஸ்டெப் மாம் கோன் கிட்ட சொல்றாங்க, நான் எப்பவுமே உன் சைடு தான், நீ எதுக்கும் கவலைப்படாத, லில்லி உனக்கு தான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட கோனும் ரொம்ப குஷியாயிட்டு அங்கிருந்து போயிடுறான். லில்லி ஸ்டெப் மாமும் ஏதோ வில்லத்தனமா யோசிக்கிறாங்க. அப்படி என்ன யோசிக்கிறாங்கன்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இன்னும் ஹீரோ ஹீரோயினே லவ் பண்ண ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இன்னொருத்தன் ஹீரோயினை ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அதுக்கு லில்லியோட ஸ்டெப் மாமும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. லில்லியோட ஸ்டெப் மாமும் லில்லி என்னதான் பண்ண போறாங்க, லில்லியும் ஷானும் எப்பதான் லவ் பண்ண ஸ்டாப் பண்ண போறாங்க, என்னதான் நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்கு, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல ஒரு சின்னதா ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய்.